गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஜெய வருஷம் ஆனி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, திதி தேய்பிறை, தசமி. யோகம் சித்த யோகம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று சுப முகூர்த்த நாள். காலை
8 மணி முதல் 9:30 வரை 8 to 9:30 கடக லக்னம் முகூர்த்த நேரம். கன்னி ராசிக்காரர்களை தவிர மற்ற அனைவருக்கும் அந்த முகூர்த்தம் பொருந்தும். ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் புதன் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் குரு, கன்னியில் செவ்வாய் ராகு, துலாமில் சனி, மீனத்தில் கேது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன் தனியாக இருக்கிறது. கேதுவோடு சேராத சந்திரன் ராசிக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். உங்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மனதிலே ஒரு அமைதி நிலவுகின்ற ஒரு நாள், மகிழ்ச்சி நிலவுகின்ற நாள். மனதிலே உள்ள தேவையற்ற கவலைகளை எல்லாம் மூட்டை கட்டி வைத்து விடுவீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று புதனோடு இணைந்திருக்கிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே கேது அமைந்திருக்கின்ற காரணத்தினால் பல வெற்றிகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சுப செலவுகள் ஏற்படும். மகிழ்ச்சியாக செலவு செய்வீர்கள். சுற்றுலா சென்று வருவீர்கள். குடும்பத்தாருடன் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே உண்டு. நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன், ராசி அதிபதி 12ஆம் இடத்திலே சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்க வருவார்கள். நீங்கள் சொல்கின்ற விஷயங்களை அனைவரும் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப நடப்பார்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சமூக அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதி 10ஆம் இடமாகிய கேந்திரத்திலே இருக்கிறது. 10 குடைவனால் பார்க்கப்படுகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உற்சாகமாக இருப்பீர்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. ராகு கேது பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கிறது. இவை அனைத்தும் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கும். 9ஆம் இடத்து சந்திரன் என்பது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒன்று. எனவே இந்நாளில் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழில் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மௌனமாக இருக்கவும், அமைதியாக இருக்கவும், அதிகமாக செலவு செய்ய வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சர்ச்சை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் இருந்த ராகு 12ஆம் இடம் சென்று விட்டது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பளு குறைந்தால் போல இருக்கும். ஆரோக்கியம் சற்று முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சியார நேரத்தில் ரொம்ப படுத்தும். அது முடிஞ்சிருத்து. அதனால் இனிமேல் உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும்.
விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அனைத்து சுப கிரகங்களும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு அபூர்வமான ஒரு கிரக அமைப்பு. அனைத்து சுப கிரகங்களாலும் பார்க்கப்படுகின்ற ஒரு ராசியாக இப்பொழுது விருச்சிக ராசி விளங்குவதால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். தொழிலிலே மகத்தான முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் கனவு கண்டிராத அளவிற்கு, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பதவிகள், பட்டங்கள், பொறுப்புகள், கௌரவங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் நடைபெறும். 5ஆம் இடத்தில் இருந்த கேது 4ஆம் இடத்திற்கு வந்திருப்பதால் ஒரு சில நன்மைகள் உண்டு. மிகச் சிறப்பான நிலையிலே 11ஆம் இடத்து சனி உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் சில நன்மைகள் உண்டு. பல்வேறு கிரக நிலவரம் காரணத்தினால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நண்பர்கள் சந்திப்பு, உற்றார் உறவினரின் சந்திப்பு நிகழும். அதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய சில தொகை இப்பொழுது கைக்கு வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது நடைபெறும். இன்றைய தினம் 7க்குடைய சந்திரன் 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறது. ஆகவே அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு தென்படுகிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். எந்த தொழிலில் உள்ளவர்களாக இருந்தாலும் இன்றைய தினம் நிச்சயமாக தொழிலிலே ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களை சந்திப்பீர்கள். சிரித்து சிரித்து வயிறு வலித்து விடும். அப்படி ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது, நகைச்சுவை நிகழ்ச்சிகளை பார்ப்பது, நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களோடு பழகுவது, இப்படி மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். ஹாஸ்ய ரசத்திலே நீங்கள் திளைத்து கொண்டிருப்பீர்கள். ஹாஸ்யம் மிகுதியாக இருக்கக்கூடிய, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். எந்த கவலையும் இல்லாமல், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன், 2க்குடைய செவ்வாயால் 8ஆம் பார்வையாக சந்திரன் பார்க்கப்படுகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். செல்வ செழிப்பு ஏற்படும் ஒரு அற்புதமான நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் ஏகாதசி விரதம். தேய்பிரையிலே வருகின்ற ஏகாதசி நாளைய தினம். ஏகாதசிக்கு விரதம் இருப்பவர்கள் நாளைய தினம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை பார்ப்போம். चन्द्रचूडाय निर्गुणाय गुणात्मने कालकालाय रुद्राय नीलग्रीवाय मङ्गलम् पुरुषारूढाय भीमाय व्याघ्रचर्माम्बराय च पशूनां पतये तुभ्यं गौरीकान्ताय मङ्गलम्. भस्मोद्धूलितदेहाय व्याळयज्ञोपवीतिने रुद्राक्षमालाभूषाय व्योमकेशाय मङ्गलम्. सूर्यचन्द्राग्निनेत्राय नमः कैलासवासिने सच्चिदानन्दरूपाय प्रमदेशाय मङ्गलम्.
सृष्टिस्थित्यन्तकारिणे त्र्यम्बकाय शान्ताय त्रिलोकेशाय मङ्गलम् गङ्गाधराय सोमाय नमो हरिहरात्मने उग्राय त्रिपुरघ्नाय वामदेवाय मङ्गलम् सद्योजाताय शर्वाय भव्यज्ञानप्रदायिने ईशानाय नमस्तुभ्यं पञ्चवक्त्राय मङ्गलम् सदाशिवस्वरूपाय नमस्तत्पुरुषाय च अघोराय च घोराय महादेवाय मङ्गलम् श्रीचामुण्डा प्रेरितेन रचितं मङ्गलास्पदम् तस्याभीष्टप्रदं शम्भोः यः पठेन् मङ्गलाष्टकम्। பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மிதுன ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதுதான். மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு ராகு வந்திருக்கிறது. 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு கேது சென்றிருக்கிறது. 4இல் ராகு 10இல் கேது என்னும் கிரக நிலவரம் இப்பொழுது அடுத்த 1.5 வருட காலத்திற்கு நீடிக்கவிருக்கிறது. மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகு வந்திருப்பது நன்மையைத்தான் செய்யும். 10ஆம் இடத்திற்கு கேது வந்ததும் நன்மையைத்தான் செய்யும். 10இல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அதிலும் குரு பார்வையிலே இப்பொழுது கேது அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பிற மொழி பேசுபவர்கள், பிற நாட்டவர்கள், பிற மதத்தவர், பிற இனத்தவர் ஆகியோரோடு சேர்ந்து தொழில் செய்கின்றது போன்ற ஒரு வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். அயல்நாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அயல்நாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்கள், வியாபாரத்திலே வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிக அளவிலே வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். பொருளாதார ரீதியாக இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நேரம். 4ஆம் இடத்திலே ராகு வரும் பொழுது வீடு வாகனம் எல்லாம் மிகச்சிறப்பாக அமையும். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமையும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துவிட்டு பளபளப்பாக புதிதாக விலை உயர்ந்த வண்டி வாகனங்களை எல்லாம் வாங்கி அதிலே ஒய்யாரமாக பவனி வருவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. செல்வ செழிப்பு மிகச்சிறப்பாக இருக்கும், மிகுதியாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் இப்பொழுது இந்த ராகு கேது பெயர்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 10ஆம் இடத்திலே உள்ள கேதுவிற்கு குரு பார்வையும் கிடைத்து கொண்டிருக்கிறது. 4ஆம் இடத்திலே செவ்வாய் ராகு சேர்க்கை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. செவ்வாய் நகர்ந்துவிடும், விரைவில் நகர்ந்து அது சனியோடு சேரப்போகிறது, துலாத்திற்கு செல்ல போகிறது. ஆனால் சிறிது காலம் இருந்தாலும் செவ்வாய் ராகு சேர்க்கை என்பது பூமி லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகும். செவ்வாய் ராகு ஒன்றாக சேர்ந்திருந்தாலே அவர்களுக்கு பூமி லாபம் அதிகமாக இருக்கும். செவ்வாய் கேது சேர்ந்தாக்க ஸ்வீகார தோஷம், மற்றவங்களுடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வரும். பை வெர்ச்சு ஆஃப் அடாப்ஷன், இல்லைன்னா கிஃப்டாக கொடுப்பாங்க சில பேர். ப்ராப்பர்ட்டி கிஃப்ட் வர்றது இல்லை அடாப்ஷன் மூலியமாக வர்றது, இதெல்லாம் செவ்வாய் கேது சேர்ந்திருந்தால் வரும். செவ்வாய் ராகு சேர்ந்திருந்தால் உங்களுடைய சொந்த வருமானத்திலே மிகப்பெரிய வருமானம் கிடைத்து அதன் மூலமாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். செவ்வாய் கேது சேர்க்கைக்கும் செவ்வாய் ராகு சேர்க்கைக்கும் இதுதான் வித்தியாசம். செவ்வாய் கேது சேர்க்கை இருந்தால் அது ஒரு தோஷம், அதை பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். செவ்வாய் ராகு இப்பொழுது 4ஆம் இடத்திலே ஒன்றாக சேர்ந்திருக்கிறது. 4ஆம் இடத்திலே கன்னியிலே செவ்வாய் வழக்கத்திற்கு மாறாக சற்று அதிக காலம் செவ்வாய் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ராகு இப்பொழுது சேர்ந்த பிறகு செவ்வாய் நகர்ந்து சனியோடு இணைந்து விட போகிறது. இப்பொழுது 4ஆம் இடத்திலே உங்களுக்கு செவ்வாய் ராகு, 10ஆம் இடத்திலே கேது, 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறது. 5ஆம் இடத்தில் உள்ள சனி வக்கரகதியிலே இருக்கிறது. ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனி வக்கர நிவர்த்தியாகி மார்கழி மாதம் 1 தேதி அன்று பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்திற்கு சனி பெயர்ச்சியாக போகிறது. ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இப்போது நான் சொன்ன இந்த
2ஆம் இடத்திலே குரு அதிசாரத்தில் சென்று கொண்டிருப்பதும் உங்களுக்கு சாதகம். 4ஆம் இடத்திலே ராகு வந்திருப்பதும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். 10ஆம் இடத்திலே கேது இருப்பதும் யோகம்தான். 5ஆம் இடத்திலிருந்து சனி 6ஆம் இடத்திற்கு செல்ல போகிறது, அது மிகப்பெரிய யோகம். ஆக எந்த விதத்தில் பார்த்தாலும், எந்த கிரகத்தின் பெயர்ச்சியை வைத்து பார்த்தாலும் மிதுன ராசிக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கு. மிதுன ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மிக வலுவான நிலையிலே, மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு இன்னும் சற்று அதிகமாக நன்மைகள் நடைபெறப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியும் என்று சொல்லலாம். அசையா சொத்து வாங்குதல், குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்து சுப விசேஷங்களை நடத்துவது, அலுவலகத்தில் பணிபுரியும் இடத்திலே பதவி உயர்வு கிடைப்பது, கணவன் மனைவி உறவு மிகச் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்திலே உள்ள குறைபாடுகளெல்லாம் நீங்கும். பொருளாதார நிலை மிக பெரிதாக உயரும். 2ஆம் இடத்திலே குரு உச்சமாக இருக்கும் பொழுது 4ஆம் இடத்தில் ராகு வந்தால் அது இன்னும் அதிக செல்வத்தை கொடுக்கும். வண்டி வாகனங்கள் போக்குவரத்து தொடர்பான துறைகளிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மை நடைபெறும். லாபங்கள் கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். சாலை போக்குவரத்து, ரயில்வே போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து போன்ற துறைகளிலே பணிபுரிபவர்கள், அனைத்து விதமான போக்குவரத்து தொடர்பான துறைகளிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். அதிக அளவிலே உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற விதத்திலே அனைவருக்கும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, ஆண் பெண் ஆகிய இருபாலருக்குமே மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும். இந்த மிதுன ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி மிகச் சிறப்பான ஒரு யோகத்தை அளிக்கின்ற ஒரு ராகு கேது பெயர்ச்சியாக விளங்குகிறது. நீங்கள் ஒரு முறை சுப்பிரமணியா சென்று வாருங்கள். சுப்பிரமணியா என்று ஒரு ஊர், குக்கே சுப்பிரமணியா என்று சொல்வார்கள். கர்நாடக மாநிலத்திலே மங்களூருக்கு அருகிலே இருக்கிறது. பெங்களூர் இல்லை, மங்களூர், மேங்களூர், MAN, மேங்களூர். மேங்களூர்லேருந்து ஒரு 2 hours ஜேர்னி குக்கே சுப்பிரமணியா. ஊர் பேரே சுப்பிரமணியா. குமாரதாரா அப்படின்ற ஒரு நதி அங்கே பாம்பு ஷேப்பில் இப்படி வளைஞ்சு வரும். பின்னால் மலை மேலேன்னு பார்த்தா தெரியாது, பாம்பு நெளிகிற மாதிரியே நெளிஞ்சிட்டு இருக்கும். அதோடைய போக்கே அப்படி தான் இருக்கும், அந்த பாதையே அப்படி தான் இருக்கும். இந்த குமாரதாரா நதிக்கரையிலே ஒரு சின்ன குன்றிலே முருகப்பெருமானை பாம்பு வடிவிலே அங்கே வழிபடுகிறார்கள். நாகஸ்வரூபமாக சுப்பிரமணியரை நாகஸ்வரூபமாக வழிபடுகின்றனர். நாகத்தை சுப்பிரமணியராக வழிபடுகின்றனர். எப்படி எடுத்துட்டாலும் அதுதான். நாகம் கொடை பிடிப்பது போன்ற முருகன் அந்த கொங்கன் கோஸ்டில் நிறைய பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் கர்நாடகா டு பாம்பே வரைக்கும், மும்பை வரை, கோவா தாண்டி போகக்கூடிய அந்த வெஸ்ட் கோஸ்ட்லலாம் அங்கே இருக்கிற கோயில்கள்லாம் டீப்பாக போய் பார்த்தாக்க பல இடங்களிலே அங்கே நாகம் கொடை பிடித்து கொண்டிருக்கும் முருகனுக்கு. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலே சற்றேறக்குறைய அந்த மாதிரி அமைப்பு உள்ள முருகன் காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. ஆனால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டினார் போல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அங்கே நாக வழிபாடு தனியாக, முருகன் வழிபாடு தனியாக இருக்காது. ரெண்டையும் சேர்த்து தான் பண்ணுவாங்க. நாகத்தையே முருகனாக வழிபடுவார்கள், முருகனையே நாகர் ஸ்வரூபமாக வழிபடுவார்கள். அவ்வாறு வழிபாடு செய்கின்ற தலங்களுள் ஒன்று சுப்பிரமணியா. அந்த சுப்பிரமணியா ஸ்தலத்துக்கு மிதுன ராசிக்காரர்கள் சென்று வந்தால் அதிக நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே சந்திக்கும் பொழுது கடகராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லவிருக்கிறேன். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடு மனமே யோகங்கள்
ஆதிசங்கர பகவத்பாதாள் சனாதன தர்மத்தை காப்பாற்றினார். எல்லோருக்கும் தர்ம தத்துவத்தை நன்றாக பிரபோதனம் செய்தார். நம்முடைய தர்மத்திலே வர்ணாசிரமங்கள் என்று இருக்கிறது. 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் அப்படின்னு சொல்லி 4 ஆசிரமங்கள் எதுன்னு கேட்டாக்கே பிரம்மச்சரியம், கார்ஹஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். ஒரு காலத்திலே இந்த 4வது சந்நியாசாசிரமங்கிறது ரொம்ப துர்லபமாகி போச்சு. சங்கரருக்கு முன்னாடி இந்த 4வது ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கறது ரொம்ப துர்லபமாகி போயிடுது. அதுக்கு தான் சங்கரருடைய அஷ்டோத்தர நாமத்தில் பரிவ்ராஜாசிரமோத்தர்த்தாங்கிற ஒரு நாமம். பரிவ்ராஜாசிரமத்தை உத்தாரணம் பண்ணினார். மனுஷன் ஞானத்தை சம்பாதிக்கணும் என்று சொன்னால் இந்த துரியாசிரமத்தில் தான் முடியும். ஏனென்றால் மீதி ஆசிரமங்களில் அந்தந்த ஆசிரமத்துக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிறைய கர்மாக்கள் இருக்கு. அந்த கர்மாக்களில் எதையும் விட முடியாது. அந்த கர்மாக்களை எல்லாம் செய்து கொண்டு இந்த ஞான சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் மீதி ஆசிரமத்தில் இருக்கிறவனுக்கு மோட்ச சாதன அனுஷ்டானங்கிறது முடியாதது. இந்த சந்நியாசாசிரமத்தை வாங்கினால் விதிபுரஸ்தரமாக கர்மாக்களை பரித்தியாகம் செய்ததினாலே இவருக்கு ஞான சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணுவதற்கு விசேஷமாக அவகாசம் கிடைக்கும். அதனால் இந்த சந்நியாசாசிரமங்கிறது ரொம்ப அவசியம். இந்த சந்நியாசத்தை ஸ்வீகரித்து லோகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு கேவலம் ஞான சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணி ஞானத்தை அடையணுங்கிறது தான் இந்த சந்நியாசாசிரமத்தினுடைய லட்சியம். அதுதான் பகவத்பாதாள் பரிவ்ராஜாசிரமோத்தர்த்தாங்கிற நாமத்தை அனுசரித்து தான் சந்நியாசாசிரமத்தை வாங்கி யோக்கியரானவர்களுக்கு சந்நியாசாசிரமத்தை கொடுத்து இந்த துரியாசிரமத்தை ரொம்ப விசேஷமாக பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தார். இந்த துரியாசிரமத்துக்கு சில தர்மங்கள் தர்மசாஸ்திரங்கள்லேயே சொல்லியிருக்கு. மனுஸ்மிருதியிலே கூட 4 ஆசிரமங்கள் இருக்கு. யத்தியாசிரமத்துக்கு வேண்டிய தர்மங்களும் மனுஸ்மிருதியிலே சொல்லியிருக்கு. முக்கியமாக சந்நியாசிக்கு சொல்லப்பட்ட தர்மங்களில் அது சாதாரண தர்மமாக இருந்தாலும் கூட சந்நியாசிக்கு ரொம்ப விசேஷமாக சொன்ன ஒரு தர்மங்கிறது அஹிம்சாங்கிறது. அஹிம்சாங்கிற சாதாரண தர்மம்தான், எல்லாரும் அனுஷ்டிக்க வேண்டியது தான். தர்மசாஸ்திரத்தில் அஹிம்சா சத்தியமஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிகிரஹ ஏதம் சாமாசிகம் தர்மம் சாதுர்வர்ணியே பிரவீன்மனு அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் வேண்டப்பட்ட தர்மங்களில் அஹிம்சாங்கிறதை முதலாக சொல்லியிருக்கு. அதிலையும் விசேஷமாக சந்நியாசியானவன் அது இன்னும் விசேஷமாக அனுஷ்டானம் பண்ணணும் என்கிற ஒரு விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு இந்த மழை காலத்தில் சந்நியாசி சஞ்சாரம் பண்ணப்படாது. சஞ்சாரம் பண்ணினால் ஏதாவது சின்ன சின்ன பிராணிகளுக்கு தொந்தரவாகலாம். அந்த சந்நியாசி அன்னைக்கு சாதுர்மாசியத்தின் சங்கல்பத்தில் தான் சொல்லுவார், மழை காலத்தில் அநேகமான பிராணிகள் போயின்னு இருக்கும், அதில் நாங்கள் சஞ்சாரம் பண்ணினா அந்த பிராணிகளுக்கெல்லாம் தொந்தரவாகலாம். அதுக்காக யாருக்கும் தொந்தரவு ஆகப்படாதுங்கிறதுக்காக ஒரே இடத்துல ஒரு 4 மாதமோ அல்லது 2 மாதமோ இருக்கிறதாக
நிச்சயிச்சிருக்கிறோம் என்று அந்த சந்நியாசிகள் சங்கல்பம் பண்ணுவார். அதுக்கு காரணம் அந்த சந்நியாசியினால் யாருக்கும் தொந்தரவாகக்கூடாது. சந்நியாசம் வாங்குற போது சந்நியாசி ஒரு பிரதிஜை பண்ணணும். அபயம் சர்வபூதேபியோ மத்த ஸ்வாஹான்னு சொல்லி, மத்தஹா என்னால் சர்வபூதேபியா அபயம், என்னால் யாருக்கும் பயம் வரக்கூடாது, நான் யாருக்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன், என்னால் யாருக்கும் எந்த விதமான பயம் உண்டாகக்கூடாது. ஏன்னாக்க சில வேளை பார்த்தா ஐயோ அவர் வந்துட்டாரு தள்ளி போயிடுவார், இந்த ஆசாமி கிட்டக்கு போனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அப்படி என்னை பார்த்தால் யாரும் தள்ளி போகக்கூடாது. அபயம் சர்வபூதேபியோ மத்தஸ்வாகான்னு சந்நியாச காலத்திலேயே ஒரு பிரதிஜா வச்சனம் சந்நியாசி சொல்லுவார். அந்த அபயப்பிரதானம் இந்த சாதுர்மாசிய காலத்தில் எந்த விதமான ஒரு கிருமிகீட்டாதிகளுக்கு எங்களால் தொந்தரவு ஆகப்படாதுங்கிறதுக்காக இந்த சமயத்தில் எங்கேயும் போகாதுக்கு ஒரே இடத்துல இருந்து அனுஷ்டானத்தை பண்ணிக்கொண்டு பிரணவானுசந்தானத்தை செய்து கொண்டு பிரம்மானுசந்தானம் செய்து கொண்டு வரப்பட்ட யோக்கியனான சிஷ்யர்களுக்கு தத்துவத்தை உபதேசம் செய்து கொண்டு இருக்கணும் அங்கிறது சந்நியாசிக்கு விகிதமான தர்மம், தர்மசாஸ்திரங்கள். அந்த தர்மத்தை பகவத்பாதாள் ரொம்ப விசேஷமாக பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்து சந்நியாசிகள் இப்படி இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். அந்த தர்மத்தை அனுசரித்து இந்த சாதுர்மாசிய சமயத்தில் ஒரே இடத்தில் இருந்து பிரம்மானுசந்தானமும் பிரணவானுசந்தானம் செய்து கொண்டு இருக்கிறது என்கிற ஒரு சம்பிரதாயம் வந்துடுது. வணக்கம் நேயர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு மனிதன் சுகமாக வாழ வேண்டும், அவருக்கு நோய் நொடி இருக்கக்கூடாது. ஆனால் இந்த நோய் நொடி நம்ம எவ்வளோ பண்ணாலும் நம்மளை ஒட்டிக்குது. மனிதனாக பிறந்தால் சில்லறையாக நோய் வரலாம், ஆனால் பெரிய நோய் வரக்கூடாது. சொந்த வீடு வாங்கி அதில் நம்மளே ஒரு குறையை ஏற்படுத்திட்டு அந்த குறையினால் நோய்கள், இதுவும் நம்முடைய பூர்வ ஜன்ம கர்மம். இதுக்கு ஜாதகத்தில் 4வது இடத்தில் பார்க்கும் பொழுது சூரியன் சனி செவ்வாய் ராகு இருந்தால் இந்த மாதிரி தோஷங்கள் உங்கள் வீட்டில் ஏற்படும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒழிக்கிறார், கஷ்டமான ஜீவன், கம்மியான சம்பளம், எனக்கு மனச்சிக்கல் 2வது சப்ஜெக்ட். 3வது சப்ஜெக்ட், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் கேன்சர், என்னுடைய மனைவியும் கேன்சர்னால் இறந்து விட்டார், எங்கள் வீட்டில் என்ன தோஷம். இந்த 3 சப்ஜெக்டையும் இன்னைக்கு நம்ம ஒரே வரைபடத்தில் பார்க்குறோம். நேர்களே, எப்பொழுதுமே கிழக்கு பூமி நமக்கு கிடைக்கும் பொழுது அதுக்கு வடகிழக்கில் வாசல் வைக்காதீர்கள், அதுவும் நார்த் பக்கம். 2வது, மேற்கு திசையும் தெற்கு திசையும் சேரும் இடம் நைருத்தி, அந்த இடத்தில் கழிவு நீர் அறை இருக்கக்கூடாது, கொல்லை புறம் இருக்கக்கூடாது, மழை தண்ணீர் அங்கே தங்கக்கூடாது, செப்டிக் டேங்க் அங்கே போடக்கூடாது. இதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். யார் யார் வீட்டில் கேன்சர் வந்திருக்கோ நீங்கள் உங்கள் வீட்டின் பின்புறத்தை பாருங்கள். நான் சொல்வேன், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த தோஷம் இருக்கும். இப்பொழுது வரைபடத்தை பார்க்கலாம். நேர்களை பாருங்க, கிழக்கில் ரோடு இருக்கு, வடக்கில் ஒரு கார்னரில் ஒரு வாசல். என்ன புரியல அவருக்கு, அந்த மாதிரி வீடை கட்டிட்டார். வீட்டில் நுழைஞ்ச உடனே இந்த இடத்துல கிணறு, வீட்டுக்கு இந்த இடத்துல காலியான இடம், இங்கே ஒரு செப்டிக் டேங்க்,
இங்கே வந்து ஒரு பள்ளம் போல் இருக்குது. இங்கேருந்து அந்த தண்ணி இது வரைக்கும் சேருது வீட்டில். இங்கே வந்து 2 டாய்லெட். இவருடைய படுக்கிற ரூமுக்கு வடக்கில் வாசல், இந்த இடத்துல படுக்கிறார். இங்கே 2 அலமாரி, இங்கே வந்து ஒரு டாய்லெட், இந்த இடத்துல சாமி அறை, இந்த இடத்துல அவருடைய அப்பா படுக்கிறார், இந்த இடத்துல வாசல். ஃபஸ்ட்டு நம்ம கேன்சருடைய சப்ஜெக்டை எடுக்கலாம். எந்த வாசல் இருந்தாலும், எந்த திசை இருந்தாலும், தெற்கு திசையில் குப்பைகள், அதுக்கு மேலே தண்ணீர், அதுவும் செப்டிக் டேங்க் மாதிரியானது இருந்தால் அந்த வீட்டில் கேன்சர் வர்றதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு முதல் மனைவி இறந்து விட்டார். 2வது சப்ஜெக்ட், வீட்டிலேருந்து ஒரு கால் கீழே இறங்க வேண்டிய, அதாவது கிழக்குலேருந்து வீட்டுக்கு நுழையும் பொழுது ஒரு கால் கீழே இறங்கி போகுது. அதாவது கற்றவர் இந்த இடத்துல அதிகமாக சிமெண்ட்டை போட்டார், அதனால் வீடு உள்ளே போயிடுச்சு. வீட்டிலேருந்து கிழக்குலேருந்து உள்ளே இறங்கி வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டில் பண வருமானம் இருக்காது. அதுக்கு காரணம் என்ன பாருங்க, சாமி பூஜை அறைக்கு பின்னாலே டாய்லெட். இது குரு, இது ராகு. குரு ராகு சேர்ந்தால் யோக பிரஷ்ட யோகம். யோக பிரஷ்ட யோகம் வந்துட்டால் குரு சாண்டால யோகம் அப்படின்வாங்க. அப்பொழுது பணம் வந்து சேராது, வீட்டில் நோய் நொடிகள் அதிகமாக இருக்கும். இவருக்கு 2 மனைவி ஏன் வந்தது? செவ்வாய், சூரியன், ராகு, சனி 4. இந்த இடத்துல காலியான இடம், இந்த இடத்துல செப்டிக் டேங்க், அதுவும் தண்ணீர் மேலே அப்படியே பூரா அங்கே இருக்கும், ஃபுல்லாகவே அப்படியே தனியாக இருக்கும். கொல்லைப்புறம் இருக்குது. கொல்லைப்புறம் இந்த இடத்தில் இருந்தால் ராகு சனியுடைய தாக்கங்கள் இருக்கும். ராகு சனியுடைய தாக்கம் இருந்து வடக்கில் வாசல் இருந்தால் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக டக்குன்னு சொல்லலாம், இவருக்கு 2 மனைவி இருக்கும். அதாவது டைவர்ஸ் ஆகலாம். ஆனால் டைவர்ஸ் ஆகிறது கம்மி வாய்ப்பு. ஏனென்றால் சமையல் சரியாக இருக்குது அந்த வீட்டில். ஆனால் நோய் நொடியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக சொல்லலாம். 2வது, இதை எப்படி சரி பண்ணுவது பாருங்க. எப்பொழுதுமே கிழக்கு வாசல் வீட்டை வந்து உள்ளே இறங்கி போகக்கூடாது. இறங்கி போனார்னா அவருக்கு வருமானம் இருக்காது. ஒரு கூலிக்காரனாக தான் வாழ வேண்டும். பெரிய மனிதனாக வர வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு இந்த வாசலை மூடி இந்த இடத்தில் வாசலை அமைக்க வேண்டும். எப்பொழுதுமே எந்த கிணறு போரிங் இருந்தாலும் இங்கேருந்து இந்த டயக்னல்னால் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு வந்து ஒரு நூலை பிடிக்க வேண்டும். ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு மத்தியில் வரக்கூடாது. இதில் வரவில்லை, அதனால் இது ஓகே. ஆனால் அந்த கிணறை பூமி லெவலில் விட்டு இப்படி வாசலை அமைத்து இதுக்கு இந்த இடத்தில் வாசலை அமைக்க வேண்டும். இந்த லேண்டை வந்து ஃபில் பண்ண வேண்டும், அல்லது இந்த லேண்டை வந்து கீழே இறக்கி விட வேண்டும். இறக்கி விட்டு இதை மேலே, அதாவது இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் அதிகமாகும், இந்த லெவல் இந்த லெவல் கீழேயாக இருந்தால்தான் வருமானம் வந்து சேரும். 2வது, இந்த இடத்தில் இருக்கின்ற இந்த செப்டிக் டேங்கை நீக்கி இந்த இடத்தில் அமைக்க வேண்டும். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இங்கேருந்து இந்த இடத்தில் அமைக்க வேண்டும். இங்கே தண்ணீர் தங்கவே கூடாது. இந்த இடத்துல ஒரு ரூமை போட்டு கட்டிவிட வேண்டும். இந்த இடம் அதிகமாக காலியாக இருந்தால் பிரச்சனை. இங்கே ஒரு ரூமை போட்டு கட்டிவிட வேண்டும். இந்த ரூமில் படுக்கிறாரு பரவாயில்லை, ஆனாலும் இதுக்கு இந்த 2 அல்மாரிலையும் கண்ணாடி இருக்குது. இந்த அல்மாரியில் கண்ணாடி இருக்கும் பட்சத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் அடிபடும். ஏனென்றால் கண்ணாடி என்றால் அந்த கண்ணாடியில் இருக்கின்ற பாதரசம் சிவதத்துவம். சிவதத்துவம் இந்த இடத்தில் படுக்கிற வரை பார்க்கக்கூடாது. இன்னொன்று, சந்திரன் இந்த இடம் ராகு. சந்திரன் ராகுவை பார்த்தால், ஏன்னா இந்த ரூமுக்கு இது வந்து வாயு திசை, இது ராகுடைய திசை. இந்த சந்திரன் இந்த ராகுவை பார்த்தால் வாயு சம்பந்தமான பீடைகள் நோய்கள் இருக்கும். 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கும். தனித்தனியாக போய் படுத்து விடுவார்கள். கல்யாணம் ஆன உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தால் அவனுக்கு இந்த மாதிரி ரூமை கொடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் யோசனை பண்ண வேண்டியது என்னென்றால், இந்த இடத்தில் எந்த கண்ணாடியும் இருக்கக்கூடாது. மிரர், மூஞ்சி பார்க்குற கண்ணாடி, நம்ம பார்த்தா நம்முடைய பிம்பம் அதில் தெரியக்கூடாது. இதை மாதிரி இதை மாற்றணும். 2வது, இந்த சாமி அறையை
இந்த இடத்தில் மாற்றி அமைக்க வேண்டும். அதாவது வாசல் இங்கே அமைச்சு இந்த இடம் காலியாக இருக்கும், இந்த இடத்தில் ஈசானியம் அப்படின்னு இந்த இடத்தில் அமைக்க வேண்டும். இந்த பூஜை அறை மாற்றின உடனே உங்களுக்கு குருவின் தாக்கங்கள், குருவின் தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கிவிடும். இந்த தண்ணீரை நீக்கிவிட்டால் செவ்வாய் சனியுடைய தாக்கங்கள் நீங்கிவிடும். இந்த படிக்கட்டு சரியாக இருக்கு, ரொம்ப சிந்தனை செய்ய வேண்டாம். இந்த வாசலை மாற்றி முடியவில்லை, வாடகை வீட்டில் இருக்கும், என்ன செய்கிறது? வாடகை வீட்டில் இருந்தால் இதை சுத்தம் செய்து விட்டு இந்த இடத்துலேருந்து இந்த கண்ணாடியை நீக்கிவிட்டு உங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லுங்கள், இங்கே இந்த க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி மாற்றி அமைச்சிட்டு கண்ணாடியை மாற்றி அமைச்சிட்டு சாமி அறையை மாற்றி அமைச்சு விட வேண்டும். இந்த பூமி கீழேயாக இருக்குது, இது மேலேயாக இருக்குது அப்படி இந்த பட்சம் இருந்தால் தெற்கு திசையில் ஆஞ்சநேயர் படத்தை அமைச்சிட்டு பிரார்த்தனை செஞ்சு டெய்லி சிவன் கோயிலுக்கு போக வேண்டும். நேர்களே, எப்பொழுதுமே கிழக்கு வாசல் வீடாக இருந்து பூமி கீழே இருந்தால் என்ன செய்வது? வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை கும்பிட வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி கோயில் எங்கே இருக்குன்னு தேடாதீங்க. வீட்டில் இருக்கிற உங்கள் சாமி அறையில் இருக்கின்ற தாயின் படத்தை மகாலட்சுமியாக நினைத்து மகாலட்சுமியின் பூஜை செய்து ஒயிட் கலர் பூ என்ன கிடைக்கும் அந்த வாங்கிட்டு உங்கள் ஏரியாவில் என்ன மல்லி கிடைச்சா மல்லி, கிடைக்கலை என்றால் சாமந்தி எதை எடுத்துக்கிட்டு சாமி கிட்ட வச்சுட்டு பிரார்த்தனை செஞ்சு சர்க்கரை கல்கண்டு வச்சுட்டு பூஜை செஞ்சுட்டு அது பிரசாதமாக குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷம் நீங்கி நீங்கள் கண்டிப்பாக சுகமாக வாழ்கிறேன். நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஜீ தமிழ் சேனலுக்கு எழுதுங்க. நான் மகேஷ் வர்மா அதை பார்த்து உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.